ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான உள்ளி தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்ல எண்ணெய் சேர்த்துக்கிடுங்க. எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துடலாம். 2 வத்தல் மிளகாவும் போட்டு தாளிச்சிடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா பொரியட்டும். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கறிவேப்பிலையும் போட்டுடலாம். 5 பல்லு பூண்டு எடுத்து தோல் உரித்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்துடலாம். இந்த கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிக்கும் போதே இந்த பூண்டையும் சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனையாட்டு இருக்கும். ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். எவ்வளவு நம்ம கிரேவி வைக்க போகிறோமோ அதுக்கு தக்கன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுங்க. நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் 2-3 நாள் வச்சிருந்து சாப்பிடலாம், கெட்டு போகாது. கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். ஆயில்லையே எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இந்த தொக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். சும்மாவே சாப்பிடலாம், அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துடலாம். மசாலான்னு பார்த்தீங்கன்னா இந்த வத்தல் தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. மஞ்சள் தூள் கூட சேர்க்க வேண்டாம், அப்போ தான் நல்ல ஒரு கலராட்டு இருக்கும். தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தாச்சு. இனி கொஞ்சம் புளியை கரைச்சி சேர்த்துக்கிடலாம். இந்த தொக்கு நல்ல புளிப்பாட்டு, உப்பாட்டு, இனிப்பாட்டு, எரிப்பாட்டு இருக்கும். அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். இந்த புளிக்கரைசல்லையே நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல குக்காகி கெட்டியாக தொடங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரையாவது வெல்லமாவது சேர்த்துக்கிடுங்க. நல்ல சுட சுட ஒயிட் ரைஸும் நல்ல சூப்பரான ஒரு ரசமும் இந்த உள்ளி தொக்கும் ஒரு பப்படமும் பொரித்து வச்சு சாப்பிட்டாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் கிடந்தாலே போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். ரைஸு கூட சைடிஷாட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.